ராதிகா, கரூரில் 41 பேர் நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக இன்றும் விசாரணை நடைபெற உள்ள நிலையில் தாவேகா தலைவர் நடிகர் விஜயிடமும் சிபிஐ விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த சமன் விரைவில் அந்த ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திலேயே அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்துவதா அல்லது சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்துவதா என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதனால் தாவேகா தலைவர் நடிகர் விஜயிடம் கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரை தொடர்ந்து தாவேகா தலைவரான அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பேசிய வேலுச்சாமிபுரம் கூட்டத்தில் அவர் பங்கேற்ற போது அங்கு வருவதற்கு தாமதமானது, அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு என்ன காரணம், பேருந்தில் ஏற்பட்ட விபத்து உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் சிபிஐ தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் சிபிஐ விசாரணை வளையத்தில் தாவேகா தலைவர் விஜயும் சிக்குகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேம ஆனந்தன், டிஎஸ்பி செல்வராஜ், கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோரும் இந்த விசாரணைக்கு நேற்று ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் அவர்களிடம் சரமாரியாக பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக அந்த விசாரணை நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் 2வது நாளாக இன்றும் விசாரணை நடைபெறும் என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக நேற்று நிர்மல்குமார் டெல்லியில் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் 4வதாக தாவேகா தலைவர் விஜயிடமும் விசாரணை நடத்தப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணையில் விஜயின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கான காரணம் மற்றும் சிபிஐயின் 2ஆம் கட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்ட இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 2ஆம் கட்ட அந்த விசாரணை அறிக்கையில் தாவேகாவின் நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அளித்த வாக்குமூலம், எஸ்பி அளித்த வாக்குமூலம் உள்ளிட்டவற்றை இணைத்து 2வது விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையொட்டி தாவேகா தலைவர் நடிகர் விஜயும் சிபிஐ விசாரணை வளையத்தில் இருக்கிறார் என்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. ராதிகா.